எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? உனக்கு என்னடா இருக்கு தகுதி? ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. எல்லாம் வெளியில வரதாண்டா போகுது. வேண்டாம் சீமான், வேண்டாம். இப்ப கூட நீ எடுத்துட்டு இருக்கிற பாதை ரொம்ப தப்பா தான் எடுத்துட்டு இருக்க. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? உனக்கு என்னடா இருக்கு தகுதி? ஈழ போர்ல ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. எல்லாம் வெளியில வரதாண்டா போகுது. நாவ அடக்கிக்கோ சீமான், நாவ அடக்கிக்கோ. ஒரு பெண்ணோட விஷயத்துல கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோ. எத்திர மட்டும் நீ எனக்கு கிடைச்சனா தொழலும் தட்டி கொடுத்துற சீமான். வேண்டாம் சீமான், வேண்டான்னு. ஒரு பெண்ணோட விஷயத்துல ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்கிற, ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிற. எனக்கு 6 பேர் மேல நான் வழக்கு கொடுத்துருக்குறேன். 6 பேர் கூட நான் குடும்பம் நடத்திருக்கிறேன்னா அப்ப எதுக்கடா மார்ச்ல நீ காசு போட விளையாடிட்டு இருக்கிறியா? மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? கால இருக்கிற செருப்பு கழட்டிட்டு சாத்துன்னு சாத்திடுவோம் சீமான். வேண்டாம் சீமான். கொஞ்சமாவது மனசாட்சியோட, கொஞ்சமாவது ஒரு பெண்ணுன்ற ஒரு இதோட நடந்துக்கோ. என்ன இந்த மாதிரி பொய்ங்களை சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தாத. திமுகலேருந்து எல்லாரையும் இனத்துக்கடா உள்ள இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு பேசுறதுக்கு யோகியதை இல்லாம நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இது அரசியல் பின்னாடி இருக்குது, அரசியல் பின்னாடி இருக்குதுன்னு எத்தனை மட்டும் நீ கிடைச்சிட்டனா சாத்துன்னு சாத்திடுவேன் சீமான். சாத்துன்னு சாத்திடுவேன். இப்படிப்பட்ட ஒரு தொடப்பக்கட்ட நாய் கூட நான் வாழ்ந்தேன்னு நான் இப்ப எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா? இப்போ கூட உனக்கு ஒன்றும் காலமிஞ்சு போலன்னு ஒரு பெண் அப்படின்னு மனசுல வச்சுட்டு நியாயமா நீ இதை எடுத்துட்டு போன அப்படின்னா நியாயமா இது முடிக்கும். இல்லாட்டி நீ என்னை பத்தி நீ அவதூறு பேச நான் அடங்கவே மாட்டேன் சீமான். நான் அடங்கவே மாட்டேன். உனக்கு என்னை பத்தி தெரியும், அதனால வேண்டாம். என்ன விளையாட்டுலாம் வேண்டவே வேண்டாம். பேசுறது என்ன பேசுறேன்னு யோசிச்சுட்டு பேசு. போலீஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், சென்னைக்கு வந்தோடனே முதல்ல வீட்டில் உன்னை சாத்துன்னு நான் நிச்சயமா சாத்திருப்பேன். அவ்வளோ கோவத்தில் இருக்கிற. வெறுப்பேத்தாத. என்ன பண்ணணுமோ உனக்கு இது தில் இருந்துச்சுன்னா நேர்மையாக அதை சந்திச்சு நேர்மையாக பண்ண தவிர ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கேவலம் கீவலம்னு ஒரே அப்பிடுவேன் சொல்லிட்டேன். வேண்டாம். உனக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். என்னை கோவப்படுத்தாத. அதை தான் நான் இந்த வீடியோவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கேவலம் கீவலம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நேரில் பார்க்கும்போது மூஞ்ச பார்க்க சாத்துன்னு சாத்தி விட்டுடுவேன். வேண்டாம் சீமான், வேண்டாம். இப்போ கூட நீ எடுத்துட்டு இருக்கிற பாதை ரொம்ப தப்பா தான் எடுத்துட்டு இருக்க. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? உனக்கு என்னடா இருக்கு தகுதி? ஈழ போர்ல ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. எல்லாம் வெளியில வரதாண்டா போகுது. நாவ அடக்கிக்கோ சீமான், நாவ அடக்கிக்கோ. ஒரு பெண்ணோட விஷயத்துல கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோ. எத்திர மட்டும் நீ எனக்கு கிடைச்சனா தொழலும் தட்டி கொடுத்துற சீமான். வேண்டாம் சீமான், வேண்டான்னு. ஒரு பெண்ணோட விஷயத்துல ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்கிற, ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிற. எனக்கு 6 பேர் மேல நான் வழக்கு கொடுத்துருக்குறேன். 6 பேர் கூட நான் குடும்பம் நடத்திருக்கிறேன்னா அப்ப எதுக்கடா மார்ச்ல நீ காசு போட விளையாடிட்டு இருக்கிறியா? மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? கால இருக்கிற செருப்பு கழட்டிட்டு சாத்துன்னு சாத்திடுவோம் சீமான். வேண்டாம் சீமான். கொஞ்சமாவது மனசாட்சியோட, கொஞ்சமாவது ஒரு பெண்ணுன்ற ஒரு இதோட நடந்துக்கோ. என்ன இந்த மாதிரி பொய்ங்களை சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தாத. திமுகலேருந்து எல்லாரையும் இனத்துக்கடா உள்ள இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு பேசுறதுக்கு யோகியதை இல்லாம நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இது அரசியல் பின்னாடி இருக்குது, அரசியல் பின்னாடி இருக்குதுன்னு எத்தனை மட்டும் நீ கிடைச்சிட்டனா சாத்துன்னு சாத்திடுவேன் சீமான். சாத்துன்னு சாத்திடுவேன். இப்படிப்பட்ட ஒரு தொடப்பக்கட்ட நாய் கூட நான் வாழ்ந்தேன்னு நான் இப்ப எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா? இப்போ கூட உனக்கு ஒன்றும் காலமிஞ்சு போலன்னு ஒரு பெண் அப்படின்னு மனசுல வச்சுட்டு நியாயமா நீ இதை எடுத்துட்டு போன அப்படின்னா நியாயமா இது முடிக்கும். இல்லாட்டி நீ என்னை பத்தி நீ அவதூறு பேச நான் அடங்கவே மாட்டேன் சீமான். நான் அடங்கவே மாட்டேன். உனக்கு என்னை பத்தி தெரியும், அதனால வேண்டாம். என்ன விளையாட்டுலாம் வேண்டவே வேண்டாம். பேசுறது என்ன பேசுறேன்னு யோசிச்சுட்டு பேசு. போலீஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், சென்னைக்கு வந்தோடனே முதல்ல வீட்டில் உன்னை சாத்துன்னு நான் நிச்சயமா சாத்திருப்பேன். அவ்வளோ கோவத்தில் இருக்கிற. வெறுப்பேத்தாத. என்ன பண்ணணுமோ உனக்கு இது தில் இருந்துச்சுன்னா நேர்மையாக அதை சந்திச்சு நேர்மையாக பண்ண தவிர ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கேவலம் கீவலம்னு ஒரே அப்பிடுவேன் சொல்லிட்டேன். வேண்டாம். உனக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். என்னை கோவப்படுத்தாத. அதை தான் நான் இந்த வீடியோவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கேவலம் கீவலம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நேரில் பார்க்கும்போது மூஞ்ச பார்க்க சாத்துன்னு சாத்தி விட்டுடுவேன்.